தவறுதல் என்பது மனித இயல்பு. ஆனா இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரேடிங்னு வரும்போது அதை கண்டிப்பா இருக்கக்கூடாது. ஜஸ்ட் லைக் ஒரு டிமெட் அக்கௌண்ட் ஓபன் பண்ண வேண்டியது, அதுல உடனே ஒரு பை செல் பண்ண வேண்டியது, இல்லைன்னா ஏதாவது ஒரு வாட்ஸ்அப் குரூப்ல இணைஞ்சு பண்ண வேண்டியது. அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா அந்த குரூப்ல இதை வாங்க சொன்னாங்க, அதை வாங்க சொன்னாங்க. இதெல்லாம் சரியா வரவே வராது. ஒரு லாஸ் வந்துச்சுன்னா அந்த லாஸ் சரி பண்றதுக்காக அடுத்தடுத்து ட்ரேடிங் பண்றீங்க. இது நீங்க பண்ணக்கூடிய அடுத்த மிஸ்டேக். ஒரு 10,000 ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு 5,000 ரூபாய் கிடைக்குமா, 2,000 ரூபாய் கிடைக்குமா? ஸோ அந்த மாதிரி ஒரு எண்ணத்தோட தான் இங்க நிறைய பேர் வர்றாங்க. போட்ட பணம் டபுள் ஆயிடுமா? ஸோ இதெல்லாம் இங்க நடக்கவே நடக்காது. வணக்கம், நான் தர்மஸ்ரீ ராஜேஸ்வரன் பேசுறேன். யூடியூப் சேனல் வழியாக உங்களை பார்ப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நாம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஜென்ரலா இந்த ஷேர் மார்க்கெட்ல நமக்கு ஏற்படக்கூடிய 5 மிஸ்டேக்ஸ், சில தவறுகள் அப்படிங்கறத நம்ம ரெகுலரா பண்றோம். அது என்ன 5 மிஸ்டேக் அப்படிங்கிறது தான் நம்ம இந்த டாபிக்ல பார்க்க போறோம். சில மிஸ்டேக்ஸ் எப்போதுமே இருக்கும். தவறுதல் என்பது மனித இயல்பு. ஆனா இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரேடிங்னு வரும்போது அதை கண்டிப்பா இருக்கக்கூடாது. அது எவ்வளவுக்கு எவ்வளவு நம்ம ரிமூவ் படிக்கிறோமோ அப்பதான் நமக்கு அது என்னவா மாறும், ப்ராஃபிட்டபிளா மாறும். ஸோ அப்படிப்பட்ட என்னுடைய இந்த எக்ஸ்பீரியன்ஸ்ல ஸ்டூடெண்ட்ஸ் உடைய பண்ணக்கூடிய சில தவறுகள் இதெல்லாம் பார்க்கிற போது சில விஷயங்களை நான் வந்து பார்த்திருக்கேன். அந்த 5 மிஸ்டேக்ஸ் என்ன அப்படிங்கறத நம்ம இந்த டாபிக்ல பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா, லேக் ஆஃப் ரிசர்ச். நீங்க ஒரு ட்ரேடிங்னு வந்தாலும் சரி, ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்னு பண்ணாலும் சரி, நீங்க அந்த பிசினஸ பத்தியோ இல்ல அந்த கம்பெனிகளை பத்தியோ எவ்வளவு தூரம் புரிந்து வைத்திருக்கீங்க? அந்த கம்பெனி, ஒரு கம்பெனி வாங்க போறீங்கன்னா அதோடைய பேசிக்கான இன்ஃபர்மேஷன், அவங்க என்ன பண்றாங்க, எத்தனை வருஷமா இருக்காங்க, எந்த இடத்துல இருக்காங்க, அந்த கம்பெனியுடைய ப்ராஃபிட் அண்ட் லாஸ் என்ன, இப்படி நிறைய விஷயங்கள், கடன் வாங்கி வச்சிருக்காங்களா, இதெல்லாம் நம்ம அடுத்தடுத்த செக்மெண்ட்ல நிறைய பார்க்க போறோம். ஸோ இந்த மாதிரி ஃபண்டமெண்டல்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஆனா இந்த பிசினஸ்ல வர்றவங்க எவ்வளவு பேருக்கு இந்த ஃபண்டமெண்டல்ஸ் தெரிஞ்சு உள்ள வராங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்ல. ஜஸ்ட் லைக் ஒரு டிமெட் அக்கௌண்ட் ஓபன் பண்ண வேண்டியது, அதுல உடனே ஒரு பை செல் பண்ண வேண்டியது, இல்லைன்னா ஏதாவது ஒரு வாட்ஸ்அப் குரூப்ல இணைஞ்சு பண்ண வேண்டியது. அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா அந்த குரூப்ல இதை வாங்க சொன்னாங்க, அதை வாங்க சொன்னாங்க. இதெல்லாம் சரியா வரவே வராது. ஏன்னா ரிசர்ச் அப்படிங்கிறது ஒன்றும் பெரிய கஷ்டமான விஷயம் கிடையாது. இங்க எல்லாருமே ஷேர் மார்க்கெட்டை பொறுத்த மட்டும் இதெல்லாம் தெரிந்து கொள்வது மிக கஷ்டம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. அந்த மாதிரிலாம் கிடையாது. கொஞ்சம் முயற்சி பண்ணீங்கன்னா இப்போது பாத்தீங்கன்னா ஈஸியா இந்த மாதிரி நம்மளுடைய சேனல்ஸ் இருக்குது. நிறைய உங்களுக்கு டிவி சேனல்ஸ், புக்ஸ் இருக்கிறாங்க. ஸோ இது மாதிரி நிறைய விஷயங்கள், சாட் ஜிபிடி, எவ்வளவோ விஷயங்கள் இருக்கு. இது மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஆனா இங்க வந்து நமக்கு அந்த டைம் ஒதுக்க முடியாம என்ன பண்றோம், சில வாட்ஸ்அப் குரூப் மூலமா எல்லாம் இணைஞ்சு அந்த குரூப்ல இருக்கவங்க எல்லாம் ஏதோ ஒரு இந்த மாதிரி நானோ கிராப், மைக்ரோ கிராப் இந்த மாதிரி இருக்கக்கூடிய கம்பெனிஸ் எல்லாம் வாங்கினா உங்களுக்கு எப்படி ப்ராஃபிட்டபிளா இருக்கும்? ஸோ ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்றதா இருந்தாலும் சரி, ட்ரேடிங் பண்றதாக இருந்தாலும் சரி, அந்த ரிசர்ச் அப்படிங்கிறது, அதாவது ஃபண்டமெண்டல் தெரிஞ்சு வைத்துக் கொண்டு பண்றது அப்படிங்கிறது மிக முக்கியமானது. அந்த தவறு தான் ஒவ்வொருத்தரும் ஃபர்ஸ்டே நம்ம பண்றோம். அதை எவ்வளவுக்கு அளவு நீங்க வந்து அதை களைய முற்படுறீங்களோ அவ்வளவுக்கு அளவு முதல்ல உங்களுக்கு வந்து ப்ராஃபிட் வர ஆரம்பிக்கும். இரண்டாவதாக நம்ம பண்ற தப்பு என்னன்னு கேட்டீங்கன்னா, எமோஷனலா முடிவெடுக்கிறது. இந்த டெசிஷன் மேக்கிங் பை எமோஷனல் அப்படின்னு சொல்லுவாங்க. எமோஷனல் அப்படின்னா இங்க என்னன்னு கேட்டீங்கன்னா, பயம், ஃபியர், அதே மாதிரி கிரீடியா இருக்கிறது, ரொம்ப பேராசைப்படுறது. இந்த பிசினஸ்க்கு வந்துட்டா மட்டும் என்ன பண்றோம், ஒரு நாளைக்கே வந்து ஒரு 10,000 ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு 5,000 ரூபாய் கிடைக்குமா, 2,000 ரூபாய் கிடைக்குமா? ஸோ அந்த மாதிரி ஒரு எண்ணத்தோட தான் இங்க நிறைய பேர் வர்றாங்க. போட்ட பணம் டபுள் ஆயிடுமா? ஸோ இதெல்லாம் இங்க நடக்கவே நடக்காது. ஒரு சிலருக்கு நடக்கும். ஆனா ஒரு நாள், சில நாள் நடக்கும். கண்டினியூஸா நடக்குமான்னு கேட்டீங்கன்னா அந்த மாதிரிலாம் நடக்காது. அப்படி இருந்தா இந்த ஷேர் மார்க்கெட் பிசினஸ் தான் எல்லாருமே வந்து இருப்பாங்க. நம்ம இந்தியாவோட டோட்டல் பாப்புலேஷன்ல ஒரு 3% பாப்புலேஷன் தான் ஷேர் மார்க்கெட்ல இருக்காங்க. இந்த மாதிரி போட்ட பணம் எல்லாம் டபுள் ஆகுது, ஒரு நாளைக்கு இவ்வளவு பணம் வருதுன்னா எல்லாருமே இந்த ஃபீல்டுக்கு தானே வந்திருப்பாங்க. இந்த ஃபீல்டு அந்த மாதிரி கிடையாது. ஒரு 500 ரூபாய் 1000 ரூபாய் பண்றதுக்கே உங்களுக்கு அவ்வளவு மெனக்கெடல் தேவைப்படும். ஸோ ஆனா இங்க அந்த மாதிரிலாம் இல்லாம கிரீடியான முறையில மார்க்கெட்டை அப்ரோச் பண்றது. அதே மாதிரி ஃபியர், பயம், பயத்தோடயே அப்ரோச் பண்றது. லாஸ் ஆயிடுமா, லாஸ் ஆயிடுமா? லாஸ் அப்படிங்கிறது, ஒரு பிசினஸ் அப்படின்னா கண்டிப்பாக லாஸ் என்பது வரதான் செய்யும். லாஸே இல்லாத ஏதாவது ஒரு பிசினஸ் இருக்குதா சொல்லுங்க? கிடையாது. இங்கேயும் அதே மாதிரிதான், கண்டிப்பாக லாஸ் வரும். அந்த லாஸை எவ்வளவுக்கு எவ்வளவு நம்ம அக்செப்ட் பண்ணிக்கிறோமோ அப்பதான் அது என்னவா மாறும், உங்களுக்கு ப்ராஃபிட்டா மாறும்.
அதே மாதிரி நீங்க லாங் டேர்ம் இன்வெஸ்டிங் வந்துட்டா மட்டுமே உங்களுக்கு லாஸ் வராம இருக்குமா? நீங்க எடுக்கிற எல்லா கம்பெனியுமே அடுத்த 5 வருடங்கள் 10 வருடங்கள் பிரச்சனை இல்லாம இருக்குமா? சொல்ல முடியாது. ஆனா இங்க வரும். அதை எப்படி சமாளிப்பது அப்படிங்கிறது தான் நம்ம வந்து என்ன பண்றோம், ஒரு ரிசர்ச் மூலமாக தெரிஞ்சுக்கிறோம். இங்க எமோஷனலா டெசிஷன் எடுக்கிறது. திடீர்னு ஒரு நியூஸ் வந்துருச்சா, அவ்வளவுதான் எல்லா ஷேரையும் வித்துட்டு வெளில வந்துடுறது. திடீர்னு ஒரு நியூஸ் வந்துச்சா, யாரோ ஒருத்தவங்க சொல்லிட்டாங்களா, மொத்தமா எல்லா கம்பெனியும் வாங்குறது. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. எமோஷனலா முடிவெடுக்கிறோம் பாத்தீங்களா, அதுதான் இங்க பண்ற 2வது மிஸ்டேக். ஓவர் கான்பிடன்ஸ். இந்த ரேட் வரும் வரும் இல்ல இறங்குனாலும் கட் பண்ணக்கூடிய தைரியமே இருக்கிறது இல்ல. அடுத்த நாள் வந்துரும் அடுத்த நாள் வந்துரும் இந்த மாதிரி எல்லாம் எடுத்துக்கிறது, நீங்களே உங்களுக்கு நீங்களே சமாதானம் சொல்லிக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் தான் நம்ம பண்ணக்கூடிய மிஸ்டேக்ஸ். ட்ரேடிங்னு வந்தாலும் சரி, இன்வெஸ்ட்மெண்ட்னு வந்தாலும் சரி, இதை எந்த வகையில நீங்க வந்து என்ன பண்ணலாம், ரிமூவ் பண்ணலாம் அப்படின்னா, ப்ராப்பரா ட்ரைனிங் கிளாஸஸ் எல்லாம் அட்டன் பண்ணோம் அப்படின்னா, இந்த டிசிப்ளினா ட்ரேடிங் பண்றதுக்கெல்லாம் உங்களுக்கு சொல்லி கொடுத்தாங்க அப்படின்னா, நிச்சயமாக இந்த பிரச்சனையில இருந்து நம்ம என்ன பண்ண முடியும், வெளியில வர முடியும். மூன்றாவதாக நம்ம பண்ணிட்டு இருக்க மிஸ்டேக்ஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா, there is no clear strategy. எந்த விதமான ஐடியாவும் இருக்கிறது இல்ல. இந்த இடத்த வாங்கலாமா, இந்த இடத்த விக்கலாமா, எந்த விதமான முடிவுகளும் வச்சுக்கிறது இல்ல. உள்ள வருவேன், பை பண்ணுவேன், எந்த நேரம் வேணா வருவேன், எந்த கம்பெனி வேணா வாங்குவேன். நான் பை பண்ணணும்னா இவ்வளவு ஏறும், இவ்வளவு இறங்கும். எந்த விதமான டார்கெட்டும் வச்சுக்கிறது இல்ல. டார்கெட் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அதாவது கோல் செட். அது ஒரு மைண்ட் செட் முக்கியம் இல்லையா? நீங்க இன்ட்ராடே பண்றதா இருந்தாலும் சரி, ஸ்விங் ட்ரேடிங் பண்றவங்களா இருந்தாலும் சரி, லாங் டர்ம் இன்வெஸ்டரா இருந்தாலும் சரி, மைண்ட் செட் அதாவது கோல் செட் பண்றது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். இது வந்து உங்களுக்கு எப்படி ஹெல்ப் பண்ணும்? இந்த டெக்னிக்கல் அனாலிசிஸ் மூலமாக நம்ம இதை தெரிஞ்சுக்கலாம். எப்ப என்ட்ரி ஆகலாம், எப்ப எக்ஸிட் ஆகலாம், இந்த விஷயங்கள்லாம் நீங்க அது மூலமா தெரிஞ்சுக்கலாம். ஸோ தேர் இஸ் நோ கிளியர் ஸ்ட்ராட்டஜி. எந்த விதமான ஸ்ட்ராட்டஜியும் கிடையாது. ஜஸ்ட் லைக் தட் நான் பை அண்ட் செல் பண்றேன் அப்படின்னா, ட்ரேடிங்கா இருந்தாலும் சரி, இன்வெஸ்ட்மெண்ட்டா இருந்தாலும் சரி, பெரிய லெவல்ல உங்களுக்கு என்ன வராது, ப்ராஃபிட் என்பது வராது. அதுலயும் ட்ரேடிங் அப்படிங்கிறவங்களுக்கு நிச்சயமாக கோல் செட் அப்படிங்கிறது, அதாவது டார்கெட் செட் பண்றதுங்கிறது மிக மிக முக்கியமானது. இந்த இடத்துலயும் நீங்க பண்ற மிஸ்டேக் இதுதான். ஒரு 10 ரூபாய் டார்கெட் வச்சிருக்கீங்களா, 10 ரூபாய் வந்தோன்னு வெளில வரது இல்ல. அது இன்னும் 15 ரூபாய்க்கு மாத்துறது, அப்புறம் 20 ரூபாய்க்கு மாத்தி விடுறது, அப்புறம் திருப்பி ரிவர்ஸ்ல இறங்கும் போது வாங்கலாமான்னு நினைக்கிறது. இந்த மாதிரி முடிவுகளை மாற்றி மாற்றி எடுப்பது, தட் இஸ் நோ கிளியர் ஸ்ட்ராட்டஜி. அது நீங்க பண்ற 3வது மிஸ்டேக்ஸ். இதையும் நீங்க உங்களுடைய பிராக்டிகலா நீங்க செய்வது மூலமாக, கான்பிடன்ஸை வளர்த்துக்கிறது மூலமாக இந்த இடத்துல இருந்தும் நீங்க என்ன பண்ணலாம், மீண்டு வரலாம். இது நீங்க பண்ணக்கூடிய 3வது மிஸ்டேக். 4வது மிஸ்டேக் அப்படின்னு என்னன்னு கேட்டீங்கன்னா, ஓவர் ட்ரேட் பண்றது. ஒரு நாளைக்கு ஒரு ட்ரேடு தான் பண்ணணும் அப்படிங்கிறது ரூல்ஸ் கிடையாது. ஆனா நீங்க அந்த மாதிரி ஒரு ட்ரேட் தான் நீங்க பண்ணீங்க அப்படின்னா, லாபம் வந்தாலும் சரி, நஷ்டம் வந்தாலும் சரி, ஒரு சிங்கிள் ட்ரேடு போதும்னு நினைச்சு பாருங்களேன். நிச்சயமாக ஒரு 20 நாளைக்கு அப்புறம் உங்க போட்ட பணம் கேபிட்டல் முதல்ல அப்படியே நிக்கணும். அதுக்கு இதுதான் வழிவகுக்கும். ஒரு ட்ரேட் பண்றதுல ஒரு நாளைக்கு ஒரு பை செல் பண்ணிட்டு திருப்பி திருப்பி ஒரு நாளைக்கு 10 முறை 20 முறை இந்த மாதிரி நீங்க ஓவர் ட்ரேட் பண்றதுங்கிறது 4வது மிஸ்டேக். இது ஏன் அப்படின்னா, ஒரு லாஸ் வந்துச்சுன்னா அந்த லாஸ் சரி பண்றதுக்காக அடுத்தடுத்து ட்ரேடிங் பண்றீங்க. இது நீங்க பண்ணக்கூடிய அடுத்த மிஸ்டேக் இல்லையா? இந்த மாதிரி நீங்க பண்ண 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 போட போட அங்க வால்யூம் தான் அதிகமா இருக்குமே தவிர ப்ராஃபிட் வருமான்னு கேட்டீங்கன்னா கொஞ்சம் ரொம்ப கம்மியா தான் வரும். இங்க 10வதுக்கு உங்களுக்கு சார்ஜஸ் டாக்ஸ்ல பயங்கரமா பணம் அள்ளிடும். ஸோ ஓவர் ட்ரேட் அப்படிங்கிறது நீங்க குறைத்துக் கொள்வது நல்லது. இதுவே நீங்க லாங் டர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் வரும்போது நீங்க நிறைய கம்பெனி வாங்கலாம். அது பிரச்சனை இல்லை. ஆனா ட்ரேடிங்னு வரும்போது நீங்க ஒரு சிங்கிள் ட்ரேட்ல உங்களை கண்ட்ரோல் பண்ணிக்கிறது அப்படிங்கிறது தான் நல்லது. அப்படி இல்லாம ஓவர் ட்ரேட் பண்றது, ஓவரா லிவரேஜ் எடுத்து பண்றது, இந்த மாதிரி விஷயங்கள் தான் நீங்க பண்ணக்கூடிய 4வது மிஸ்டேக்ஸ். இதையும் நீங்க அவாய்ட் பண்ணிக்கிட்டது ரொம்ப நல்லது. இறுதியாக 5வதாக நீங்க பண்ற மிஸ்டேக்ஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா, நீங்க டெய்லி ட்ரேடிங் பண்றவங்களாக இருந்தாலும் சரி, ஸ்விங் ட்ரேடிங் பண்றவங்களாக இருந்தாலும் சரி, லாங் டர்ம் இன்வெஸ்டராக இருந்தாலும் சரி, ஸ்டாப் லாஸ் அப்படிங்கிறது ஒரு மிக மிக முக்கியமான ஒரு விஷயம். இந்த ஸ்டாப் லாஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்த கண்டிப்பா மதிச்சு அதை என்ன பண்ணி ஆகணும், ரெகுலரா ஃபாலோ பண்ணணும். இதுதான் நீங்க பண்ற 5வது மிஸ்டேக். இந்த ஸ்டாப் லாஸ் அப்படிங்கிறது இங்க நிறைய பேருக்கு பிடிக்கிறதே இல்ல. அதனால மார்க்கெட்டுக்கு உங்களை பிடிக்காது, தூக்கி போட்டுடும். ஸோ அதுலயும் முக்கியமாக டெய்லி ட்ரேடிங் பண்றவங்க, ஸ்விங் ட்ரேடிங் பண்றவங்க, நம்ம எந்த இடத்துல ஸ்டாப் லாஸ் வைத்துக் கொள்வது, ஒரு ரேஷியோ வச்சு ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அந்த ஸ்டாப் லாஸ் அப்படிங்கிற விஷயத்தையும் ரெகுலரா நீங்க ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா இந்த ட்ரேடிங் எல்லாத்துலயுமே நீங்க ப்ராஃபிட் பண்ணலாம். லாங் டேர்மை பொறுத்த மட்டும் ஸ்டாப் லாஸ் அப்படிங்கிறது கிடையாது. ஆனா ஒரு லாஸ் மேக்கிங் கம்பெனியை உங்க அக்கௌண்ட்ல வைத்து 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 பார்த்து என்ன ஆக போகுது, லாஸ் மேக்கிங் கம்பெனிக்கு நீங்க தாராளமாக அதை என்ன பண்ணுங்க,
கட் பண்ணுங்க. கட் பண்ணிட்டு அந்த பணத்தை கொண்டு புதுசா ஐபிஓ எல்லாம் லான்ச் ஆகுற கம்பெனிஸ்லாம் இருப்பாங்க இல்லையா? அந்த மாரி கம்பெனிஸ்லாம் நீங்க ரீஇன்வெஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா, அந்த லாஸ கூட சரி பண்ணிரலாம். ஸோ கட் தி லாஸ். லாஸ வந்து எப்பவுமே என்ன பண்ணணும்? கட் பண்றதுக்கான அந்த தைரியம் வரும்போது தான் உங்களுக்கு அது என்னவாக மாறும்? ப்ராஃபிட்டபிளா மாறும். ஸோ ஜெனரலா நீங்க ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்றவங்களா இருந்தாலும் சரி, ட்ரேடிங் பண்றவங்களா இருந்தாலும் சரி, இந்த 5 மிஸ்டேக்ஸையும் நீங்க கொஞ்சம் கொஞ்சமாக களைய ஆரம்பிச்சீங்க, அத அவாய்ட் பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா, டெஃபினட்டாக உங்களுக்கு என்ன வரும்? உங்களுடைய போர்ட்ஃபோலியோவும் ஏறும். டெய்லி ட்ரேடிங்லயும் உங்களுக்கு என்ன வரும்? ப்ராஃபிட் வரும். ஸோ ஒரு சக்சஸ்ஃபுல் ட்ரேடிங் அப்படின்னா கண்டிப்பாக டிசிப்ளின், பேஷன்ஸ், கன்டினியூஸா லேர்னிங். நீங்க ரெகுலரா என்ன பண்ணிட்டே இருக்கணும்? ரெகுலரா பி இன் டச். நீங்க படித்துக் கொண்டே இருக்க வேண்டும். நீங்க ஏதாவது நாலேட்ஜ் கேதர் பண்ணிட்டே இருக்கணும். அதே மாரி கன்டினியூஸா இன்வெஸ்டிங். ஒரு நாளைக்கு பண்றது, அப்புறம் 6 மாதம் பண்றது இல்ல, அப்புறம் திடீர்னு வந்து பண்றது. இந்த மாரிலாம் இருக்கக்கூடாது. ரெகுலரா இன்வெஸ்டிங். அது மாரி ரெகுலரா ட்ரேடிங். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, சிஸ்டமேட்டிக் ட்ரேடிங். இதெல்லாம் இருந்தா மட்டும் தான் நம்ம ஷேர் மார்க்கெட் அப்படிங்கிறது உங்களுக்கு அது ஒரு ப்ராஃபிட்டபிள் ட்ரேடிங் ஆகவும், ப்ராஃபிட்டபிள் பிசினஸ் ஆகவும் இருக்கும். இதில நீங்க எந்த இடத்துல நீங்க இது மறுபடியும் நீங்க 6வதா இது எதையுமே ஃபாலோ பண்ணாம, இறுதியா ஒரு மிஸ்டேக்ஸ் எடுக்குறீங்க அப்படின்னா, நிச்சயமாக அதுதான் காரணமாக இருக்கும் உங்க லாஸுக்கு. ஸோ நேயர்கள் சற்று சிந்தித்து பாருங்க. நீங்க இந்த 5 மிஸ்டேக்ஸ்ல நீங்க ரெகுலரா இந்த 5மே பண்றீங்களா? இல்ல இது ஏதாவது 1, 2 பண்ணிட்டு இருக்கீங்களா? இத எப்படி சால்வ் பண்றது? இதெல்லாம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அடுத்தடுத்த வீடியோகள்ல இதற்கான தீர்வுகளோட நான் உங்கள வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.